ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நாங்கள் லெந்தன் சீசனில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடேஸில் கஞ்சி காய்ப்போம். கஞ்சிலே நம்ம நிறைய வெரைட்டி கஞ்சி செய்யலாம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு, இந்த ஹீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாளும் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற அளவு அரிசிக்கு ஒரு 7 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 1 டம்ளர் பயிர் எடுத்துருக்கிறேன், பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி பச்சை பயிர் கஞ்சி தான் காய்க்க போகிறேன். இந்த 3 டம்ளருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அரிசி அளவுக்கு மட்டும், அந்த 2 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு 14 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். கரெக்டாக இருக்கும். நான் பச்சரிசி போட்டிருக்கிறேன், நீங்கள் நம்ம ஊரில் சாப்பாட்டு அரிசியே போட்டுக்கோங்க. அதுவே நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு. அது கூட ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். தேவையான உப்பு போட்டு நல்லா கலகலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேலே லைட்டாக எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு மூடிக்கலாம். அதை குக்கரில் போது இல்லை டைரெக்டாக நீங்கள் பானையிலே போட்டு கிண்டி வேக வைக்கிறீங்க அப்படின்னா அது பார்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெண்ணி போட்டு வச்சுட்டு தேவைக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டைரெக்டாக பானையில் போட்டு கிண்டி இறக்குறது தான் எல்லா கஞ்சியுமே ருசியாக இருக்கும் குக்கரில் வைக்கிறதை விட. அவசரத்துக்கு வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி குக்கரில் பண்ணிக்கிறதும் நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் மூடி ஒரு 3 விசில் அல்லது 2 விசில் குக்கரோட தன்மைக்கு தக்கன போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பச்சை பயிர் அப்படின்றதுனால நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பயிர் ஊரெல்லாம் வைக்கலை, உடனே போட்டது தான். இப்போ இது கஞ்சி ரெடி ஆகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு துவையல் அரைச்சிக்கலாம். இந்த துவையல் தான் இதுக்கு ருசியே. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு காணம் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கொள்ளு பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைரெக்டாக வானிலையில் போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வதக்கணும். அது கூடவே ஒரு காரத்துக்கு தக்கன ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு புளி, அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு தோல் எடுக்க வேண்டாம், அப்படின்னு தோலோடய வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த கொள்ளு பயிறு நல்ல மணம் வரும், கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல மணம் வரும். இப்போ இது கூடவே வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு கை நிறைய நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம இந்த துவையில் நைட் வரைக்கும் இருந்தால் கூட கெட்டு போகாது. நீங்கள் மத்தியானமே செஞ்சு வைக்கிறீங்க, நைட்டுக்கு தான் கஞ்சி சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு என்ன தேங்காய் போட்டால் உங்களுக்கு கெட்டு போயிடும், கெட்டு போகாமல் இருக்கும். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து அந்த சூட்லேயே லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த சூட்லேயே இருந்தால் சூடாகாமல் இருக்கும். அதனால் உடனே எனக்கு அரைக்கணுன்றதுனால பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இல்லை நீங்கள் பொறுமையாக தான் அரைக்க போகிறீங்கன்னா பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கலாம். இது ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். அது அரைக்கிற பக்குவமும் நம்ம எப்படி அம்மியில் அரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு தான் துவையில் அரைச்சி எடுக்கணும். இது கூட ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வதக்கினேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் கொள்ளு பருப்பு சேர்க்கும்போது இந்த கடலைப்பருப்பும் ஒரு 2 டீஸ்பூன் முதலே கூட சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். அது கூடவே அதுவும் சேர்ந்து உங்களுக்கு வதங்கி வந்துடும். நான் கடைசியாக தான் யோசித்தேன், சரி வெறும் இந்த பருப்பை மட்டும் போடுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட் கொடுக்கும்ல, அதையும் சேர்த்தா துவையலுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் அது கூடவே சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஆறுனதும் நம்ம கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியலாம். சொன்ன மாதிரி ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதுனால துவையல் கெட்டு போகாது. சின்ன வெங்காயம் நீங்கள் வறுத்து அரைக்க வேண்டாம், எப்போவுமே டைரெக்டாக சேர்த்துட்டு அரைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை தாளிச்சிலாம் சாப்பிட வேண்டாம், அப்படியே தான் சாப்பிடணும். அப்படின்னா தான் அந்த கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக கஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. அந்த பயிரும் சேர்த்து அந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளருக்கு நீங்கள் 7 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த பக்குவத்தில் தான் வரும். நம்ம பொங்கல்லாம் வைப்போம்ல அந்த பக்குவத்தில் வரும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றக்காக திரும்ப தேவைக்கு தக்கன நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு வெந்நி கொஞ்சம் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கஞ்சி பதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பும் இந்த நேரம் நீங்கள் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பயிரெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். நான் பச்சரிசி அப்படிங்கவும் கொஞ்சம் குழஞ்சால இருக்குது. இதே சாப்பாட்டு அரிசினா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் முழுசாகவே தான் கிடக்கும். இதை அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியதான். நான் இப்போது உப்பெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் பரிமாற போகிறேன். இல்லை நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரியும் செய்வாங்க.
அது வந்து நமக்கு பசி அடங்காது. சும்மா ஒரு டம்ளர் அப்படியே குடிக்கலாம், ஒரு கஞ்சாக குடிக்கலாம். நம்ம பசியாகிறதுக்காக ஒரு லஞ்சுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த திக்னஸில் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து அது அது பசியாகிற அளவுக்கு சாப்பாடு இருக்கும். ஏன்னா தண்ணியாக குடிக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சீக்கிரமே செமிச்சிரும், அதிகமாக சாப்பிடவும் நம்ம முடியாது. அதனால் இந்த பக்குவத்தில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பிளேட்டில் பரிமாறிட்டு அது கூட அந்த ஒரு உருண்டை துவையிலையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். வெயிலுக்கு இந்த மாதிரி பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, வேர்க்கடலை கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சிகள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் சாதத்திலே கஞ்சி காய்ச்சாலே நல்லா தான் இருக்கும். கடைசியாக இது கூட தேங்காய் தூள் மேலே தூவிட்டு அது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் பிடிக்கிறவங்க கடைசியாகவும் தேங்காய் சேர்த்துக்கலாம் பிளேட்டில் பரிமாறினதுக்கப்புறம். ஈஸியான ஒரு கஞ்சி மீன் ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது இதில் சந்திக்கலாம். பாய்.